ஆனந்தி கழுத்துல நீ தாலி கட்டணும். இது அப்படியே உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதுக்குதான் கண்ணீரோட இந்த கதையை உனக்கு பிரசன்ட் பண்ணிருக்கா. நீ ஒரு மடைய, அதை அப்படியே நம்புறேன். என்ன இவ்வளவு குரூரமா பேசுறீங்க? நான் குரூரமா பேசுறேனா? உன் மனசு, அதுல இருக்கிற நினைப்பு, அதை விடவும் என் பேச்சு அசிங்கமா இருக்கு. இல்ல சுஜாதா, நீ வேற ஏதோ வெறுப்ப மனசுல வச்சுட்டு பேசுற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபியை இன்சல்ட் பண்றதை நிறுத்து. அவங்க மனசுல இந்த மாதிரி அல்பத்தனமான எண்ணமெல்லாம் என்னைக்குமே வராது. ஓஹோ, அப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னா அல்பமானவன் அதானே சொல்ல வர? யதார்த்தமா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி அர்த்தத்தை திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு தெரியும்ல, ஏற்கனவே நான் மனசு உடைஞ்சு போயிருக்கேன், நொந்து போயிருக்கேன். ஏன் மேல மேல சித்திரவதை பண்ற? ஆமா சுஜாதா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே ஸ்டாப் இட். நீ சொல்ற இந்த கண்ணீர் கதையெல்லாம் என் அண்ணன் மாதிரி எமோஷனல் இடியட் வேணா நம்பலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. எதையுமே என் புத்தியால சுண்டி பாக்குறவ. கரெக்ட். நீ எல்லாத்தையுமே உன் புத்தியால சுண்டி பாக்குறவ. உன்னால எங்க உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. நான் ஏதோ என்னோட வேதனையை சொன்னேன், கார்த்திக் அவரோட சூழ்நிலையை சொன்னா. நான் இந்த டிராமாக்கு பின்னாடி இருக்கிற உள்நோக்கத்தை தோல் உரிச்சு காட்டினேன். நீங்களாம் உண்மையை கண்டு பயப்படுற கூட்டம். சுஜாதா ப்ளீஸ், நான் நேரடியாவே சொல்றேன். நீ எதுக்காக இங்க வந்திருக்க? என் தங்கச்சியோட கல்யாணம் நின்னு போச்சு. அவ இப்ப வேற வழி இல்லாம உன்னதான் லவ் பண்றா. நீ உன் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு அவ கழுத்துல தாலியை கட்டுன்னு சொல்லணும். ஆனா அதை நேரடியா சொல்ல முடியாது. ஏன்னா அபியோட இமேஜ் வேற, உன் உள் மனசுல இருக்கிற ஆசை வேற. அதான் இப்படி கண்ணீரா வெளிவருது. நீ போட்ட டிராமாவோட உண்மையான ஸ்கிரிப்ட் இதுதான். அதை என்னால தெளிவா படிக்க முடியும். அதான் உங்க யாருக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. சாரி சுஜாதா, என்ன மன்னிச்சிரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் இங்க வந்திருக்கவே கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்ப நீ பேசுனியே, இந்த மாதிரி ஒரு அவமானம் எனக்கு வேற இருக்கவே முடியாது. நான் வரேன் கார்த்திக். பாத்தீங்கல்ல, அந்த அபி வந்து பேசிட்டு போனதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அவதான் இத வளரானா? உங்க அருமை பையன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போறாரு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அபி குடும்பம் சரியான மாப்பிள்ளை பிடிக்கிற கும்பல். அவங்க ரொம்ப டேஞ்சரஸ். ஜாக்கிரதையா இருங்க. விடுடி, நிச்சயம் பண்ணி பத்திரிகை அடிச்ச கல்யாணத்தை அவளால் என்னடி பண்ண முடியும்? அவ ஏதோ வந்து குதிச்சுட்டு போறானா? நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆற? அவளை நான் பாத்துக்கிறேன், நீ போ. போடி. சார் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்து தெரியல, வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஏதோ நீங்க சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். என்ன சொல்ற? நான் கூட இப்படிதான் ஆபீஸ்ல பையில திறந்து போட்டு அப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன். யாராவது வந்து சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தின்னு என்ன தட்டி எழுப்புறதுக்கு அப்புறம் தான் நினைவுக்கே வருவேன். சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன், வந்த விஷயத்த சொல்லு. மேடம் உங்களை வர சொன்னாங்க சார். அது சொல்ல வேண்டியதானே? சார், நான் உங்ககிட்ட இப்படி பேசுறேன்றதை நீங்க மேடத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க சார். வந்த போது கையை கட்டிக்கிட்டு பேசினா அப்படி, இப்ப மேடத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னையே கையை நீட்டி பேசுறா அப்படி. மேடம் வாங்க உட்காருங்க. எதுக்கு திடீர்னு கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன். வேலை எல்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா என்ன? வேற செக்ஷன்ல மாத்தினா பெட்டரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ இருக்கிற இடத்துல என்ன ப்ராப்ளம்? பிரச்சனை பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா எதுக்கு பாஸ்கர் மென்னு முழுங்குறீங்க? கார்த்திக்கு கீழே ஒர்க் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, அப்படிதானே? ஆமா. அப்படி என்ன அவர் மேல வெறுப்பு? பிடிக்கல. ஒரு விஷயம் தெரியுமா பாஸ்கர், அன்னைக்கு இன்டர்வியூ நடந்தப்போ உங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லி ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணதே கார்த்திக் தான். என்ன சொல்றீங்க? ஆமா, அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. இப்ப புரியுது. அவர் கீழே அவர் தயவுல வேலை பார்க்கணும்னு அவர் மனசு ஒரு நினைப்பு. அதான். ஏன் பாஸ்கர் எல்லாத்தையும் இப்படி நெகட்டிவா பாக்குறீங்க?
ஐம் சாரி மேடம், இதுக்கு ஒரு வரியில என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த ஆள் என்ன பர்சனலாக ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காரு. என் ஒய்ஃபோட தங்கச்சி ஆனந்தி கிட்ட வழிகிறது, எங்க மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருது, ஆனந்தி என் ஒய்ஃபையும் மிஸ்கைட் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணிருக்காரு. என்ன பாஸ்கர் இப்படி சொல்றீங்க? நம்ம கத்தட்ரல் ரோட் பிரான்ச்ல தான் ஆனந்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அடிக்கடி நம்ம ஆபீஸ்க்கு வருவா. இன்ஃபேக்ட் கார்த்திக் தான் அவங்க டீமை கைட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஆனந்தி இந்த கம்பெனியோட வேற பிரான்ச்ல ஒர்க் பண்றாங்கிறது இப்பதான் தெரியும். என்ன முக்கியமா எரிச்சல் பண்ணதுன்னு சொன்னா கார்த்திக்கும் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸும் தான். அவங்க என் ஒய்ஃப் கிட்ட கண்டதையும் சொல்லி அவன் மனசை கெடுத்துட்டாங்க. அதனால எங்க ஃபேமிலியோட பெரிய பிரச்சனை. என் ஒய்ஃப் இப்போ என் கூட இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி நட்பு தான். புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அதை நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். எஸ், அது ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா நானும் இப்போ உங்க நிலைமையில தான் இருக்கேன். நீங்க உங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வாழ்றீங்களா? ஆமா, நிரந்தரமா பிரிஞ்சாச்சு. டைவர்ஸ் வாங்கியாச்சு. ஓ சாரி மேடம், நான் ஏதோ பேசி உங்களை மூட் அவுட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே பாஸ்கர். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே கருத்து வேற்றுமைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உடனே டைவர்ஸ் கிடைக்கல. பல்ல கடிச்சுக்கிட்டு 1 வருஷம் சேர்ந்திருந்தேன். டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கேன். சாரி மேடம், உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கல. பரவாயில்ல பாஸ்கர். சொல்லப்போனா உங்ககிட்ட பேசினதுல எனக்கு கொஞ்சம் ஆறுதல். சரி மேடம், நிறைய வேலை இருக்கு, நான் என் சீட்டுக்கு போறேன். இன்னொரு விஷயம் பாஸ்கர், சொல்லுங்க. ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மேடம்னு கூப்பிடலாம். சரி. ஆனா நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். நீங்களும் என்ன ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணி ரஞ்சினின்னு கூப்பிடலாம். ஓகே? சரி மேடம். சாரி ரஞ்சினி. இன்னிலிருந்து நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அண்ணா, என்ன ஏதோ பலத்த யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஞாபகம், அர்த்தமில்லாத யோசனை. எனக்கு தெரியும்ண்ணே, நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு. என்ன தெரியும்? நீ ஆனந்தியை தானே நினைச்சிட்டு இருக்க. ஏன் என்னை பார்த்து தயங்குறேன்னா? இது பார் சித்ரா, நான் ஏற்கனவே மனசு முழுக்க குழம்பி போயிருக்கேன். இதுல நீ வேற உன் பங்குக்கு ஏதாவது சொல்லாத ப்ளீஸ். அது எப்படின்னு? உன் மேல எனக்கு அக்கறை இல்லையா? உன் மனசுல இருக்கிற குழப்பம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ ஆனந்தி எதை நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னால அவளை மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் சித்ரா, எதுக்கு? அது முடிஞ்சு போச்சு. நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றது உறுதியாயிடுச்சு. வேற பொண்ணை கட்டிக்க போற, பத்திரிக்கை அடிச்சாச்சு, அது உண்மைதான். ஆனா மனசு பூரா இந்த மாதிரி நினைப்ப வச்சுக்கிட்டு, முகத்துல இவ்வளவு வேதனை சுமந்துக்கிட்டு, நீ எப்படி நான் இன்னொரு பொண்ணை சந்தோஷமா வச்சுப்ப? எல்லாம் வச்சுக்கலாம். அண்ணே, முதல்ல நீ சந்தோஷமா இருந்தாதான் மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். இப்படி இருக்கிற உன்னால யாரையும் நல்ல விதமா பாத்துக்க முடியாது. நீ பண்றது பெரிய தப்புண்ணே. உன்னை யார் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொன்னது? மாப்பிள்ளை வீட்டுல அவங்க பொண்ணை கட்டிக்க சொல்லி சொன்னப்போ அவங்க வெளிப்படையா தெளிவா சொன்னாங்க, இது கட்டாயம் கிடையாது, இது ஒரு யோசனை தான், பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எந்த நிர்பந்தமும் அவங்க பண்ணலையே. நீதான் என்னமோ நடுவுல யோசனை வந்த மாதிரி ஓகேன்னு சொல்லிட்ட. இப்ப என்னன்னா எல்லாத்தையும் தோத்த மாதிரி வெறுமையா உட்காந்துருக்க. வேண்டாண்ணே, தப்பு மேல தப்பு பண்ணக்கூடாது. பிடிக்காத காரியத்தை பண்ணிட்டு காலம் பூரா கஷ்டப்பட வேண்டாம். நீ சொல்றது கரெக்ட். பிடிக்காத காரியத்தை பண்றது எனக்கு மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம்தான். என்ன பண்ண சொல்ற?
காலம் கடந்து போச்சு. இனி ஒண்ணும் பண்ண முடியாது சித்ரா. நடக்கிறது நடக்கட்டும். அண்ணன் உளராத, எதுவும் கடக்கல. உடனே மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசு, இந்த கல்யாணத்தை நிறுத்து. அறிவு கட்டத்தனமா பேசாத. இந்த அளவுக்கு போயிடுச்சு, இப்ப போய் கல்யாணம் என்ன பேசுற? முட்டாள்தனம். மேம்போக்கா யோசிச்சா அப்படிதான் தெரியும். ஆனா பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி எல்லாருக்கும் கஷ்டத்தை தரதை விட இப்பவே கல்யாணத்தை நிறுத்துறதுல தப்பில்ல. என்ன பேசுற சித்ரா? சம்மதி வீட்டுக்காரங்க அப்செட் ஆக மாட்டாங்க? ஓ வாழ்க்கையை யோசிச்சு பாரு. அண்ணே, அவங்கள பத்தி நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவங்க, புரிஞ்சுக்கிற டைப்பா இருக்காங்க. பாருங்க, சுஜாதாக்க பேசுனதுக்கு மத்தவங்களா இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? அண்ணா, அவங்க நிச்சயமா நிலைமை புரிஞ்சுப்பாங்கண்ணா. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி இப்ப இருக்கிற மாதிரி நீ இருந்தேன்னா அந்த பொண்ணுக்கு தானே வேதனை. பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, நீயும் பாவண்ண. மனசுல வேற ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட குடும்பம் நடத்துறது பெரிய சித்திரவதை. அதை விட நீ அங்க போய் நிலைமைய விளக்கி சொன்னேன்னா கொஞ்ச நேரம் வருத்தம் இருக்கும், கோவப்படுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும், அப்புறம் நார்மல் ஆயிடும். இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும்னே. அவங்க அந்த பொண்ணை கட்டிக்க சொல்லி உன்னை ஒண்ணு வற்புறுத்தல, கண்டிஷனும் போடல. சோ நீ போய் தைரியமா பேசு, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, முயற்சி பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு? நீ இப்போ ஒத்துக்கிட்டு போய் பேசலனா நான் போவேன், எல்லாத்தையும் நிறுத்துவேன். எனக்கு என் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். சீக்கிரம் போய் பார்த்து பேசு. வீட்டில் வேற யாரும் இல்ல? நான் மட்டும்தான் இருக்கேன். ரம்யா தானே? நீங்க வந்தது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இல்ல வீட்டில் வேற யாரும் இல்லையா? இல்ல, எல்லாரும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. உள்ள வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை முதல்ல போட்டோல தான் பார்த்தேன். அண்ணன் உங்களை பத்தி சொன்னதுமே உங்களை நேர்ல பார்க்கணும்னு தோணுச்சு. ஒரு நாள் உங்க ஆபீஸ்க்கே நான் வந்திருந்தேன். ஆனா அன்னைக்கு நீங்க உங்க ஆபீஸ்ல இல்ல, ரொம்ப லேட்டா வந்தீங்க. நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சு திரும்பலான்னு யோசிச்சப்ப நீங்க வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? என் மனசுல ஒரு கற்பனை இருந்துச்சு, அதுக்கு நீங்க பொருத்தமான ஆளா இருந்தீங்க. அப்பதான் புரிஞ்சுது நான் ஒரு நிஜமான லக்கின்னு. என்ன எழுந்திரிச்சிட்டீங்க? இல்ல நான் கிளம்புறேங்க, நான் அப்புறமா. ஐயோ ப்ளீஸ் உட்காருங்க. அண்ணா வந்தா திட்டுவாரு. ஒரு காஃபி கூட கொடுக்காம எப்படி அனுப்புறது? இல்லங்க எனக்கு காஃபி எல்லாம் வேணாங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ என்ன இது, வாங்க போங்கன்னெல்லாம் கூப்பிட்டுட்டு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. இப்ப போய் நான் காஃபி போட்டு வந்துடுறேன், ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல சொன்னா கே. இத பாருங்க, நீங்க காஃபி சாப்பிட்டுட்டு தான் போகணும். உட்காருங்க. இல்ல அதுக்கு இல்ல, நான் கிளம்புறேங்க. ஹலோ அடடா வாங்க மாப்ள.
ஹாய் கார்த்திக், வாட் இஸ் சர்ப்ரைஸ். உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா மாப்பிள்ளை நிக்க வச்சு பேசிக்கிட்டு? உட்காருங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. ஆமா, ரம்யா எங்க போனா? வந்தவரை உட்கார வச்சுட்டு. இல்ல காஃபி கொண்டு வரேன்னு சொல்லி. அப்படியா? கார்த்திக், தப்பா நினைச்சுக்காதீங்க. ரம்யா கொஞ்சம் ஷை டைப். மாப்பிள்ளை, எங்க சொந்தக்காரங்களா இன்விடேஷன்ல உங்க போட்டோவை பார்த்து அசந்து போயிட்டாங்க. ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதம்னு கண்ணு வைக்கிறாங்க. ஆமா மாப்பிள்ளை, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கூட இட்ஸ் a பெர்ஃபெக்ட் மேட்ச்னு சொன்னாங்க. ரம்யா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. என்ன கார்த்திக், டல்லா இருக்கீங்க? தலைவலியா? இல்ல. எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்ல. கார்த்திக், வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், உங்க முகத்துல ஒரே கவலை, டென்ஷனா தெரியுது. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லலாம். பிரச்சனை தான். ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தைரியத்தை தேடிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். உங்களுடைய இந்த அன்புக்கும் பிரியத்துக்கும் ஏத்த ஆள் நான் கிடையாது. நான் இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உடனடியே அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன்.